ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இட்லி நமக்கு மீதம் போனால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே இந்த முட்டை மசாலா இட்லி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேன் எடுத்திருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்பைசஸாக சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது 2 பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இப்போது பட்டையும் கிராம்பையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ண வேண்டாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப நம்மளுக்கு பொன்னிறமாக ஆக வேணாங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திட வேண்டாங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழமான தக்காளியாக, பெரிய தக்காளியாக இல்லாமல் மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்திருக்கேங்க. இப்போது கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி தோல் நமக்கு சீக்கிரம் மசியணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முட்டை மசாலா இட்லிக்கு தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேங்க. நம்மளுக்கு மசாலாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 இட்லி எடுத்திருக்கேங்க. ஸோ நான் 2 முட்டை சேர்த்துக்கிட்டேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டாங்க. உப்பு மட்டும் நல்லா கலங்கட்டும். அந்த முட்டையில் மசாலா எல்லாம் படுறது மாதிரி லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நமக்கு முட்டை வெந்துருச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக கிடைக்குங்க. அதனால தான் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு செய்கிறது. உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிடுங்க. பீசஸும் சின்ன சின்னதாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப் பண்ணுறது. இப்போ இந்த அளவுக்கு முட்டையை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாங்க. இட்லி நைட்டு செஞ்ச இட்லிங்க. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். காலையில் உதுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்சேன். நம்ம ஃப்ரிட்ஜில் இட்லியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது நல்லா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் நைட்டு இட்லி ஊற்றுனீங்க மீதம் இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இட்லி உப்புமா செய்ய போகிறீங்க காலையில் அப்படின்னா செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உதுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு உதுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உதுத்த இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இட்லிலையும் உப்பு இருக்கும். அதுக்காகத்தான். இப்போது ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான முட்டை மசாலா இட்லி ரெடி. நீங்கள் காலையில் இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா இப்போ நைட்டுக்கு செய்கிறீங்கன்னாலும்
நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரியே செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க, பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிப்பிங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.